2 கொஸ்டினுக்கு ஐ செட் யூ வாட்ச் ஸ்மோக். ஓகே, ஆனா நீ என்ன கடைசியில சொல்ற, you're not answering any questions. அப்ப எதுக்கு இந்த இன்டர்வியூ? So bye bye. Thank you so much. Daya, thank you so much. So would you give another chance at love? No, thank you. யாரும் நம்ப மாட்டாங்க மேம். நீங்க 49 நீங்க எல்லா இன்டர்வியூலயும் போய் உங்க வயசை பதிவு பண்றீங்க. அதை ஏன் பதிவு பண்றேன்னா ஒரு திமிரு வந்துருச்சு. ஸ்மோக் அப்படின்ற டைட்டில் இருக்கு. இப்படின்னு நினச்சிக்கோங்க, இப்படின்னு நினச்சிக்கோங்க, எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. ஸோ நோ ஒன் நோஸ் மீ பட் எவ்ரி ஒன் ஜட்ஜஸ் மீ. ஸோ மை பாயிண்ட் இஸ் ஐம் ஃபெட் அப் ஆஃப் பீங் ஜட்ஜ்டு. ஸ்கூல், காலேஜ், காலேஜ் எல்லாம் நான் படிக்கல. ஸோ அது வரும் பாருங்க. ஓகே. அண்ட் இந்த பயோபிக்காக தான் நீங்கள் ஒரு தர்ணா போராட்டம்லாம் போய் பண்ணீங்கல்ல? ஹார்ட் டிஸ்கே தூக்கிட்டு போனால் என்ன பண்ணுறது? இப்போ நான் இங்கே கொஞ்சம் க்ளீவேஜ் காமிச்சு நடிச்சிட்டேன்னா நான் இப்படி தான் அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு சின்ன ஷார்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இல்லை வை டிட் ஐ டூ இட்? ஐ ஹாவ் மை ஓன் பர்சனல் ப்ராப்ளம்ஸ். சொல்கிறவங்க ஒருத்தர் கூட உனக்கு சோறு போட போகிறது. சொசைட்டியில் கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்காங்க, எல்லாரும் கிடையாது. எல்லாம் போகிறவங்க வருவாங்கலாம் வரியான்னு கேட்பாங்க. அதுதான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். உங்களுக்கு இன்னைக்கான சூசைடல் தாட்ஸ் வந்திருக்கா? போன வருஷம் உங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, நான் இருக்கிற வரைக்கும் நீ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. வை டிட் ஷீ சே தட்? தெலுங்குல ஒரு டைம் நீங்கள் ரொம்ப பீக்காக இருந்தீங்க, தமிழ் அண்ட் தெலுங்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அங்கே தான் நடந்ததா? அஃப்கோர்ஸ் நடந்தது. அது ஸ்மோக் பார்ட் 2ல வரும். ஓகே. ஸோ உங்களோட ஆல்பம் சாங் பாஜிராவ் மஸ்தானி, அதை பற்றி வந்து பேசலாம். எஸ், ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அண்ட் அதோட கான்செப்டே வந்து லைக் ஒரு கேர்ளை வந்து 2 பாய்ஸ் சேஸ் பண்ற மாதிரி. உருப்படியா சொன்ன ஒரே ஆள்தான். ஓகே ஓகே. ஸோ எதனால உங்களுக்கு அந்த கான்செப்ட் தோணுச்சு? லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு விஷயம் அதில் நல்லா நோட் பண்ணேன், ஹீரோவோட நான் ஜாஸ்தி ஏஜாக இருப்பேன். கரெக்டா? ஸோ ஐம் ட்ரைங் டு டெல் யூ சம்திங். அது என்னன்னா அங்கே கனெக்ட் ஆகும். எங்கே ஸ்மோக்குன்ற ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகும்போது அதோடைய லீடு, அதோடைய ப்ரொமோஷன், அதோடைய எல்லாமே இதுதான். ஓகே, இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் வில் கனெக்ட் ஒன்ஸ். அது பார்க்கும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த சாங் ஸ்மோக் படத்தில் இருக்கா? அப்போது சின்ன ஒரு பிட் யூஸ் பண்ணியிருப்போம், ஜஸ்ட் அஸ் அ மாண்டாஜ் சாங்கு. மாண்டாஜ் சாங்காக போட்டு டு ஷோ என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே. ஸோ ஆண்டனி தாசன் அண்ணா அவர்கள் எப்படி வைப் பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்கன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்தது? அதே மாதிரி தான் இருந்துச்சு. வாவ், இவ்வளோ எனர்ஜி, இவ்வளோ ஃபன்னு. அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஐ எம் அரவுண்ட் 49 நெக்ஸ்ட் வீக். ஓகே, என்ன மாதிரி யாரும் நம்ப மாட்டாங்க மேம். நீங்கள் 49 நீங்கள் எல்லா இன்டர்வியூலையும் போய் உங்கள் வயசை பதிவு பண்ணுறீங்க. அதை ஏன் பதிவு பண்ணுறேன்னா ஒரு திமிரு வந்துருச்சு. முன்னெல்லாம் குண்டா புஸ் புஸ்ன்னு இருப்பேன். ஸோ அண்ட் எப்படி சொல்கிறது, இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்ததுனால சொல்கிறேன். ஆனால் இன் மை ஏஜ் நான் எப்படி பப்ளி அண்ட் எப்படி சொல்கிறது ஒரு எனர்ஜி ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆள், அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் இன்னொருத்தரை பார்க்குறேன்னா அது ஆண்டனி. எனக்கு தெரிஞ்சு அவர் என்னோட ஏஜ் எக்ஸ்ட்ராவும் இருக்கார். பட் அதே அளவுக்கு எனர்ஜி, அதே அளவுக்கு பைத்தியக்காரத்தனம், இன் அ ஃபன் வே. ஓகே, மனுஷன் வேற லெவல். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஆனால் நான் எல்லாரையும் ஃபுல் யூனிட்டையும் கூப்பிட்டு மை ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். அதனால தான் என் பயோபிக் எடுக்கிறேன். டெக்னிக்கலி ஐ எம் நாட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் ஆர் பர்ஃபெக்ட்டு. ஐ எம் ட்ரைங் டு கெட் தேர். ஆனால் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் இல்லைன்னா என்னால் முடியாது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீன்னு சொல்லி ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் டே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிங்க. டிஸ்க்ளைமர்னு சொல்ல மாட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் டிஸ்க்ளைமர்ன்றது பிரச்சனை வந்தால் வரும். எனக்கு என் பிரச்சனை தெரியும், அது போய் சரண்டர் ஆகுறது. ஓகே, இது சரண்டர், நாட் டிஸ்க்ளைமர். ஓகே. அண்ட் பாஜிராவ் மஸ்தானி ஹிந்தியில் வந்த ஒரு பெரிய காதல் காவிய படம். அண்ட் நீங்கள் அதே டைட்டிலில் ஒரு ஆல்பம் சாங் எடுத்திருக்கீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் லவ்? லவ், சி இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லவ், ஓகே. பட் ஐ ஹேட் வெரி ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ எனக்கு இப்போ லவ் இஸ் ஐயா சாமியா அளவுடுங்க அப்படின்றது தான் லவ் எனக்கு. ஓகே, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் லவ் இன் எனி வே. ஐ திங்க் லவ் ட்ரூவாக லவ் பண்ணுறது, டீப்பாக லவ் பண்ணுறது, ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் லவ்? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த எப்படி சொல்கிறது, நோ பவுண்ட்ரிஸ்,
நோ பார்டர்ஸ், நோ எப்படி சொல்கிறது, உள் மனசுலேருந்து உண்மையாக ஒருத்தங்கள நல்லதோ கெட்டதோ, இஃப் யூ லைக் தெம் யூ ஹாவ் டு லவ் தெம் as a whole package. ஆனால் எனக்கு இது வேணும், இதில் உனக்கு நீ அழகாக இருக்க ஓகே, ஆனால் இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது வேணால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, தட் இஸ் நாட் எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் லவ், இட் இஸ் அ பேக்கேஜ் ஆஃப் சம் பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுது. ஸோ எனக்கு லவ் பண்ண ட்ரூவாக தான் லவ் பண்ண தெரியும், அது வேலைக்கு ஆகல லைஃப்பில், அதனால ஐ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் லவ். ஓகே. ஆனால் வந்து இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்கு, இந்த மாதிரி லவ் வந்து உங்களை ஏமாத்தல, த பர்சன் யூ சோஸ் டு லவ் ஒன்லி சீட்டட் யூ. True. ஸோ வுட் யூ கிவ் அன் அதர் சான்ஸ் இட் லவ்? No, thank you. I don't think I can take another risk again in life. ஏன்னா every time I fell down, it was all about some kind of emotion. Either it's love or a relationship with friends or relationship with family. அதனால ஐ திங்க் ஹை டைம் ஐ ஷுட் ஸ்டார்ட் லவ்விங் மை செல்ஃப். என்ன பார்த்துக்கிட்டாலே பெரிய விஷயமான்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் உங்களோட பயோபிக் ஸ்மோக்குக்கு வருவோம். ஸ்மோக் அப்படின்ற டைட்டில் எது? ஸ்மோக்ன்ற டைட்டில் என்ன, ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா அங்கே கனெக்ட் ஆகும். ஓகே. பட் ஃபார் கமர்ஷியல் ரீசன்ஸ் இப்படின்னு நினச்சிக்கோங்க, இப்படின்னு நினச்சிக்கோங்க, எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. பட் இட்ஸ் சம்திங் டு டூ வித் அன் எமோஷ்னல் ஃபீலிங், சம்திங் இன்னும் கொஞ்சம் டீப்பான ஒரு விஷயம். ஏதோ ஒன்று உள்ள புகையுது பக்கா. ஸோ அது என் வாழ்க்கையில் என்ன வேணாலும் இருக்கலாம், புகைச்சல். ஓகே. அண்ட் உங்கள் பயோபிக்கில் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் என்னோட லைஃப் எலிமெண்ட் நான் கண்டிப்பாக வச்சுருக்கேன்னா எந்த எலிமெண்ட்? எவ்ரிதிங் வச்சுருக்கேன் நான். எதையும் நான் இது வேண்டாம் இதை தூக்கலாம் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. அது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் சர்டன் இன்சிடென்சஸை எப்படி சொல்கிறது இன்டர்லாக் பண்ணி கனெக்ட் பண்ணி ப்ராட் இட்டை தவிர சென்சர் இது இல்லை அது இல்லைன்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே. வை டு யூ வாண்ட் டு புட் ஃபார்வர்ட் டு த வேர்ல்ட் உங்களோட லைஃப் ஸ்டோரி? பிகாஸ் வித்தவுட் நோயிங் மை ஸ்டோரி பீப்புள் ஜட்ஜ் மீ. வாட் யூ நோ அபவுட் சோனா? உண்மையாக சொல்லுங்கள், ஐ வில் நாட் கெட் ஒஃபெண்டட். அழகாக இருக்கிறது அதெல்லாம் வேணாம். ஜென்ரலாக ஒரு சோனான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, வாட் யூ நோ அபவுட்? ஷீ இஸ் a கிளாமர் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் என்ன தெரியும்? பர்சனலி யாருக்கும் பர்சனலி தெரியாது. ஸோ நோ ஒன் நோஸ் மீ பட் எவ்ரி ஒன் ஜட்ஜஸ் மீ. So my point is I'm fed up of being judged. Okay. இப்போ வரைக்கும் இருக்கா? Of course. Okay. நான் என்ன சொல்கிறேன், I'll tell you my story, you judge me with what you know. Instead of தெரியாமல் நீங்கள் பேசுறது, நீங்கள் தெரிஞ்சே பேசுங்க, அவ்வளோதான். ஒன்று. ரெண்டாவது, see there is, if I have a family, if I have a husband, if I have children, if I have someone I can talk to, even if I'm not there, அதுக்கப்புறம் இவங்க இப்படி இருந்தாங்கப்பா, அவங்க லைஃப்பில் இவ்வளோலாம் நடந்தது, அது சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நானே சொல்லிட்டு போகிறேன்னு. ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒரு ஆக்டரோட நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த ஆக்டர் பற்றி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த எலிமெண்ட்ஸ்லாமும் இருக்கா? எவ்ரிதிங் வில் பி தேர். எவ்ரிதிங் என்னன்னா வி ஆர் ஒரே ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் என்னன்னா, இப்போ தயா இருக்காங்க என் பயோபிக்னு வச்சுக்கோங்களேன். தயாவோட மூச்சு இல்லைன்னா கெரியருடைய ஒடிசே வாட் யூ ஆர் டூயிங். இப்போ நீங்கள் ஆங்கர்னா ஆங்கர்னு போட மாட்டேன். ஐ வில் புட் இட் ஆஸ் a girl who worked in the YouTube channel or some channel. Okay. I will not use Daya. I will not use look-alike. No, I will tell you the story. ஓகே. The rest I think இப்போ நம்ம வேற ஒரு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம். அந்த மாடர்ன் வேர்ல்டில் டீகோடிங்னு ஒன்று இருக்குது, டீகோட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ சோனாவோட பயோகிராஃபியில் சோனா நடிக்கல. ஐ ஆம் ஆக்டிங் ஒன் ஆஃப் த பார்ட்டா. அஞ்சு சோனா இருக்குது இந்த பாட்டில். ஓகே. அதில் நானும் வரேன். ஸ்கூல், காலேஜ், காலேஜ் எல்லாம் நான் படிக்கல. ஸோ அது வரும் பாருங்க. ஓகே. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு உங்களோட பயோபிக்காக. அண்ட் இந்த பயோபிக்காக தான் நீங்கள் ஒரு தர்ணா போராட்டம்லாம் போய் பண்ணீங்கல்ல. வாட் ஆக்சுவலி ஹேப்பன்? See, you know little bit of technical side. இப்போ நம்ம ஒரு ஷூட் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன ஷூட் பண்ணுறீங்க, either you have it in a chip or you have it in a hard disk, right? ஆமாம். ஹார்ட் டிஸ்கே தூக்கிட்டு போனால் என்ன பண்ணுறது? என்ன ரீசன் அவங்க உங்கள் ப்ராஜெக்டை ரீசன் ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும் என்ன ரீசன். ஸோ அதை இன்னும் நான் நோன்ற ஐடியா இல்லை. ஏன்னா சில வார்த்தைங்களில் சொன்னால் புஷ்ஷுன்னு போயிடும், சில வார்த்தைங்களை சொல்லலைன்னு வைங்களேன், அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் இதை விட்டுறேன். ஓகே. ஹார்ட் டிஸ்கை தூக்கிட்டு போயிட்டு நான் ஒரு 14 months ஐ ட்ரை டு டாக் டு எவ்ரி கைண்ட் ஆஃப் பர்சன். எல்லோரும் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா பர்சன் பாசிபிள் ட்ரை பண்ணேன். ஆனால் தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் 14 months வெயிட் பண்ணேன். இட்ஸ் நாட் அ ஸ்மால் டே. 14 days கிடையாது,
ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம். 2 months. Yeah. ஓகே அப்படி 1 year 2 months அப்படி இருக்கும்போது ஐ ஹவ் கமிட்டட் ஒரு ஓடிடி கூட கமிட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் அவ்வளோ காசு உள்ளே போட்டிருக்கேன். நான் அவங்களுக்கும் பதில் சொல்லணும். என் லைஃப்பும் ஃப்யூச்சர் என்ன, அப்போ நான் என்ன பண்ணாலும் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா அப்போ வாட் இஸ் த திங். ஸோ அப்போது லாஸ்ட் டைம் நான் ஒரு பிரச்சனை வரும்போது போலீஸ் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் கொடுக்கும்போது ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு ஒரு பிரச்சனை. இப்போ நான் இப்போ கம்ப்ளைண்டே கொடுக்கலையே. ஐ கன்சிடர் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான். ஃபேமிலிக்குள்ளே ஃபேமிலி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் ஃபோனே எடுக்கல என்ன பண்ணுவீங்க? போய் அங்கே போய் நிற்பீங்கல்ல. அதை தான் நான் பண்ணேன். நான் நிற்கிறதுக்கு பதிலாக உட்காந்துட்டேன். ஏன்னா டைம் ஆகும் தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ காட் இட். அங்கே போய் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இல்லை கிடச்சிச்சு. 14 months கிடைக்காத விஷயம். ஸோ இப்போது ஒரு பர்சனாக நான் யோசிக்கும்போது ஸோ போய் ஒரு அராஜகமாக போய் உட்காந்தா விஷயம் நடக்கும்னா அப்போ நான் நியாயமாக 14 months ட்ரை பண்ண நடக்கலைன்னா அப்போ நான் என்ன பண்ணணும் ஃப்யூச்சரில் நீங்கள் சொன்னாலே நான் லிசன். ஏன்னா இட் இஸ் அ கமிட்மெண்ட். இட்ஸ் நாட் ஓன்லி பட் அதுதான் சொல்கிறேன். இது என் காசு மட்டும் கிடையாது. ஐ ஹாவ் அன் அக்ரிமெண்ட் வித் ஓடிடி கம்பெனி. நான் எவ்வளோ நாள் அவங்கள ஸ்டால் பண்ணுவேன் புரியுதுங்களா? ஸோ ஐ ஹேட் டு டூ இட் தட் வே. தட்ஸ் ஆல். ஸோ அது அப்புறம் அப்படியே டிலே ஆகி எப்போ மேம் ரிலீஸ் ஆகுது? ஒரு 45 daysக்குள்ளே ரிலீஸ். ஓகே. ஸோ பார்ப்போம் ஸ்மோக்கில் சோனாவோட லைஃப் ஸ்டோரி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது சொல்லிட்டு. அண்ட் இப்போது கிளாமர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எடுத்தாலே சில்க்லேருந்து நம்ம வந்து வருவோம். அவங்க வேற லெவலு. லெட்ஸ் நாட் கம்பேர். எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாமர்னா அழகாக இருக்காங்க, அந்த சீன்ஸை வந்து என்ஜாய் பண்ணாலுமே அவங்களுக்குன்னு ஒரு டார்க் சைடு இருக்குது. அப்படி சோனாக்கு இருக்கிற டார்க் சைடு என்ன? தட் இஸ் வை ஸ்மோக் இஸ் கம்மிங். இப்போ என்னன்னா எவ்ரி ஒன் இஸ் ஜஸ்ட் ஜட்ஜ். இப்போ நான் இங்கே கொஞ்சம் க்ளீவேஜ் காமிச்சு நடிச்சிட்டேன்னா நான் இப்படி தான் அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு சின்ன ஷார்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஹீரோயின்ஸ் அப்படி நடிக்கிறாங்க ஆனால் சோனாவை ஜட்ஜ் பண்ணுறாங்க. இல்லை டோன்ட் ஸ்கிப் தி கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆன்சர் திஸ், அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். ஓகே. ஒரு கிளாமர் ஷாட்டை இப்போ நான் இஃப் ஐ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ லைக் மை சிஸ்டர். ஓகே. இப்போ இங்கே ரோடு இருக்குது, வா அதையா லைட்டாக எல்லாத்தையும் காட்டு ஃபுல்லத்திங், அதில் டான்ஸ் ஆடிட்டே இரு, எவன் பார்த்தாலும் நீ கம்முன்னு இருக்கணும், எந்த மூஞ்சும் காமிக்கூடாது, ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் எடுக்கணும், கரெக்டாக எக்ஸ்ப்ரெஷன் வரணும், வேர்ட்ஸ் வரணும், அந்த பேசுகிற டயலாக் ஒரு சாங், டான்ஸ் ஸ்டெப்ஸ் கரெக்டாக வரணும், லைட்டிங் பிடிக்கணும், வெயிலில் நின்று நீ என்ன பண்ணாலும் அதெல்லாம் ஐ டோன்ட் கேர், நீ இப்படி இருக்கணும்னு சொன்னால் திங்க் ஆஸ் அ கேர்ள் இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் why am I doing it? Why did I do it? Not why am I doing it இல்லை, why did I do it? I have my own personal problems. இப்போது எனக்கு ஒரு ஃபேமிலி இஷ்யூ இருக்குது, எங்கள் அம்மாவை காப்பாற்றணும்னா அந்த டைமில் யாரும் இண்டஸ்ட்ரியிலே சரி ஓகே ஜஸ்ட் இன்னைக்கு அதை பீப்புள் நோ மீ ஓகே. அந்த டைமில் நான் போய் எங்கள் அம்மாவுக்கு சிக்கு உடம்பு சரியில்லை ஒரு 1 லட்சம் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? யாருமே என்ன சொசைட்டியில் இருக்கும். ஸோ நான் யார் கூடயும் கெடுக்கல, நான் என் வேலையை தானே பார்த்தேன். அப்படி இருக்கும்போது யாருக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு புரியல. அதையும் மீறி நான் ஐ வாஸ் ஆல்சோ இப்போ வாட்ஸ் யுவர் ஏஜ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ரஃப்லி பிட்வீன் ஓகே லெட்ஸ் சே 25. ஓகே 25 years old you have the burden of taking care of your family. அப்படி இருக்கும்போது if you go in the wrong way, if you go in manipulated way னா எவ்வளோ மோசமான ஒரு விஷயம். இப்போ I and you have standards கரெக்டாக? ரெண்டு பேருக்கும் உனக்கு ஒரு ஏம் இருக்கும், எனக்கு ஒரு ஏம் இருக்குது, உனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட். என்ன நடந்தாலும் நம்ம தப்பு சொசைட்டியோ ஒரு சொசைட்டி அந்த ஒர்க் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளோ இல்லை பெரிய பெரிய பிரச்சனைகளோ அவாய்ட் பண்ணிட்டு நம்மளை காப்பாற்றிக்கிட்டு நம்ம அம்மாவையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது வாட் இஸ் பெட்டர்? எனக்கு லைட்டாக அங்கே இப்படி காம்ஸ் ரோட்டில் நின்றுறது பெட்டராக இருந்துச்சு தென் கோயிங் இன் ஃபார் அ காஸ்டிங் கவுச். ஸோ த டிசிஷன் ஐ மேட் வெதர் ரைட்டாக ராங்காலாம் எனக்கு தெரியாது ஓகேங்களா. நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன், அதுக்கப்புறம் அந்த டிசிஷனே எனக்கு அதை எஃபெக்ட் பண்ண தொடங்கும் போது ஐ எம் ட்ரைங் டு சேஞ்ச். எல்லா ஹியூமன் பீங்ஸ் மாதிரி எல்லாரும் மேக் மிஸ்டேக்ஸ் தானே. அப்போ நான் ஒரு மிஸ்டேக் எனக்குன்னு மிஸ்டேக்குன்னு தோணுச்சு. அன்றைக்கி நல்லா இருந்துச்சு, கரெக்டாக எங்கள் அம்மாவை காப்பாற்றும் போது என் தங்கச்சிக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டும்போது பர்ஃபெக்டான டிசிஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்னை லைஃப் எஃபெக்ட் பண்ணும்போது ஐம் ட்ரைங் டு சேஞ்ச். இந்த சேஞ்ச் பண்ணும்போது நீ என்னதான் இருந்தாலும் நீ எப்படின்னா என்ன கதை ஓகே சொல்கிறவங்க ஒருத்தர் கூட உனக்கு சோறு போட போகிறதில்ல ஓகே. ஸோ சாரி நவ் யுவர் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கொஸ்டின் என்ன கேட்டீங்க? என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஹீரோயினுமே சாங்ஸில் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்கள ஜட்ஜ் பண்ணாத சொசைட்டி சோனாவை ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஐம் சேயிங் ஐ வில் நாட் சே த சொசைட்டி. சொசைட்டியில் கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்காங்க, எல்லாரும் கிடையாது. நான் வெளியே போகும்போது எனக்கு தெரியும் how many women talk to me, how many people show me loveன்றது எனக்கு தெரியும். இது சொசைட்டியெல்லாம் கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சர்டன் செக்ஷன், சொசைட்டியில் சர்டன் செக்ஷன்.
அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக். உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா கூட உங்களுக்கு டிஃபிகல்ட்டி அங்கேருந்தே தொடங்குது. ஸோ இட்ஸ் நாட் ஆர்டிஸ்ட் இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க. இஃப் யூர் இன் எனக்கு அது புரியவே இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கே புரியல. என்னென்னா ஹீரோயினாக இருந்தால் அது பண்ணலாம் தப்பு இல்லை. இது நம்ம இந்த கிளாமர் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு கான்செப்ட் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி இருந்த ஒரு கான்செப்ட். அந்த 15 இயர்ஸ் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கு இன்னும் உட்காந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இண்டஸ்ட்ரி நாட் இண்டஸ்ட்ரி, சொசைட்டி இஸ் டிஃப்ரெண்ட்டுங்க, ரொம்ப மாறிடுச்சு. அதான் சொல்கிறேன், சொசைட்டியும் சரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி சர்டன் செக்ஷன் ஆஃப் த பீப்புள்னால பீப்புள் லைக் அஸ் ஆர் பீங் ஜட்ஜ்ட். பீப்புள் லைக் அஸ் ஆர் எப்படி சொல்கிறது, ஒரு கேட்டகரியில் போட்டு வச்சிடுறாங்க. ஆனால் தே வில் ஆல்சோ மூவ் ஆன். அவங்களுக்கும் லைஃப் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, தே வில் மூவ் ஆன். ஓகே. அண்ட் வந்து ஜட்ஜிங்கை தவிர டார்க் சைடுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டார்க் சைட் ஆஃப் வாட்? கிளாமர் இண்டஸ்ட்ரி. இந்த எல்லாம் போகிறவன் வருவான்லாம் வரியான்னு கேட்பாங்க. அதுதான் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். அந்த மாதிரி நடந்திருக்கு? அந்த மாதிரி நடந்ததா? எக்கச்சக்கமாக நடக்கும். இப்போது நான் சில பேர் பார்த்தீங்களா, இப்போது நல்ல வெரி ஃப்ரெண்ட்லி ஜாலி பர்சன் தான் நான். எனக்கு அங்கே சரியாக இல்லைன்னு தோணுச்சுன்னா என் ஆட்டிடியூட் மூஞ்ச எல்லாத்தையும் மாற்றிடுவேன். ஏன்னா இட் இஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். நான் சில பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போது நீ பார்த்தேன் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், அதுக்கப்புறம் மை ஃபேஸ் சேஞ்ச்ட். நாட் பிகாஸ் ஆஃப் எனி திங், இட்ஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓ ஸோ யூ திங்கிங் ஆஃப் மீ இவ்வளோதானா அப்படின்றது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஐ எம் அ கேர்ள், ஐ ஹாவ் நோ ஒன் டு மை ஏஜ் மே பி டிஃப்ரெண்ட் பட் ஐ ஆம் அ ஃபீமேல். ஓகே, அப்போ எனக்கு யார் என் பக்கத்தில் வந்து நின்று என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஒரு திமிரோ ஒரு ஆட்டிடியூடோ ஒரு ஆரகன்ஸோ என் மூஞ்சில் வந்துடும். தட் இஸ் தி ஒன்லி வே ஆஃப் ப்ரொடெக்டிங் மை செல்ஃப். ஸோ ஐ எம் நாட் சாரி அபவுட் தட். ஓகே. அண்ட் வந்து உங்களுக்கு இன்னைக்கான சூசைடல் தாட்ஸ் வந்திருக்கா? போன வருஷம் ஃபுல்லாக. வையா பி இன் மை ஷூஸ் எனக்கு தெரியும். இப்போது நீ நின்னா பிரச்சனை, உட்காந்தா பிரச்சனை, படுத்தா பிரச்சனை, வேலை செஞ்சாலும் பிரச்சனை, வேலை செய்யலைனாலும் பிரச்சனை, சாப்பிட்டா பிரச்சனை, சாப்பிடாட்டியும் பிரச்சனை. என்ன பண்ணுவேன் ஒரு ஸ்டேஜில்? இது எல்லாத்தையும் ஒருத்தங்கள்ட்ட சொல்லணும். சொல்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஃப்ரெண்டுன்ற பேரில் நிறைய அடி அதுவும் வாங்கியிருக்கேன், இன்க்ளூடிங் அவங்க எப்படின்னா அந்த ஃப்ரெண்டுன்ற இந்த கனெக்ஷன்லேயே இருக்கும். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணுறது ரைட்டாக தப்பான்ற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் ஆகி பைத்தியம் பிடிச்சி நம்மளே ஐசோலேட் பண்ணி இங்கேருந்து ஓடி, ஏன் இங்கேருந்து ஓடினேன்னா இங்கே இருந்தேன்னா நான் செத்துருப்பேன் கன்ஃபார்மாக. அது எனக்கு கிளியராக தெரியும். ஓடி ஒரு இன்னொரு என்வாயர்மெண்ட்டில் போய் எப்படியாவது நம்மளை காப்பாற்றிங்க, இவங்களுக்கெல்லாம் போய் நம்ம எதுக்கு சாகணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அஃப்கோர்ஸ் இட் வில் கம். ஆனால் ஐ திங்க் நிறைய தாண்டிட்டேன். அண்ட் மை மாம்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ், காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய ப்ரே பண்ணுவேன் ஜென்ரலாக. இப்போ இல்லை, பிகினிங்லேருந்தே. என்ன போன வருஷம் எக்ஸ்ட்ராவாக உட்காந்து ப்ரே பண்ணி ஐ டைவர்டட் மை செல்ஃப், ஹீல்டு மை செல்ஃப். ஐ கேம் பேக் ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிறைய அடி வாங்கினால இப்போ வந்து நீங்கள் திருப்பி அடி வாங்குறியா? இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு செக்மெண்ட்குள்ளே போகிறோம். நீங்கள் வந்து இந்த சினாரியோவுக்கு மோட்டிவேஷன் என்னவா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து மோட்டிவேஷன் எல்லாம் ஆக்சுவலாக எப்படி தெரியுமா, தட் இஸ் ஒன் அல்வா கதை. ஓகே ஓகே, முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் நான் எல்லாம் மோட்டிவேட் பண்ணலப்பா, என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த மோட்டிவேஷனுக்கு அதே வேணாம். ஏன்னா நான் ட்ரை பண்ண மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பைத்தியம்ன்றாங்க. ஓகே. ஆனால் இந்த மாதிரி அடி வாங்கினவங்க தான் பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. டெல் மீ, இப்போது ஸோ இஃப் ஐ கிவ் யூ சம் நேம்ஸ் மாட்டிப்பேன். இவங்க எல்லாரும் மோட்டிவேஷனலாக பேசுகிறாங்க, அப்போ அடி வாங்கினாங்களான்னு கேட்டேன்னு வைய நீ மாட்டிப்பேன். அதனால அப்படி சொல்லாத. ஓகே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறேன். டோன்ட் சே தட். ஏன்னா எஸ் நான் தானே சொல்கிறேன் இவ்வளோ அடி வாங்க. It's not because of that. I'll tell you the difference. ஒரு ஸ்டேஜில் இப்போ புதுசாலாம் நான் அடி வாங்கலை, எக்கச்சக்கமாக வாங்கியிருக்கேன். போன வருஷம் கொஞ்சம் இன்னும் ஹார்ஷராக. அப்போ அதுக்கு முன்னாடி பேசாத நான் ஏன் இப்போ பேசுகிறேன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ காட் அடி ஆர் எப்போ நீ காட் அடி, அப்படி கிடையாது. ஒரு ஸ்டேஜ் வரும் ஃபார் எவ்ரி பர்சனல் ஹியூமன் பீயிங். அந்த ஸ்டேஜ் இதுக்கு மேலே முடியாதடா அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பேச தொடங்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இன்னைக்கு வந்து பிரேக்கப் கடக்க முடியாமல் வந்து லவ்வில் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேஷன் கொடுப்பீங்க? சத்தியமாக நான் த வெரி ராங் பர்சன் அதுக்கு சொல்கிறதுக்கு. ஓகே, அந்த ஒரு பாயிண்டில் நானே உட்காந்து ஒரு வருஷம் உட்காந்து அழுதேன். when I had a breakup. அந்த ஓன்னு எல்லாம். How long was that relationship? 7 years. Oh my god. ஸோ அதனால் நான் இப்போ
பார்க்குறதுக்கு தான் ஸ்ட்ராங் போல்டெல்லாம். ஐம் நாட். ஸோ ஐம் நாட் த பெஸ்ட் பர்சன் டு அட்வைஸ் ஃபார் தட். வேற கேளுங்க. சாரி. ஓகே. அண்ட் 7 இயர்ஸ்னா ஒரு லைஃப் டைம், நம்ம லைஃபே ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அந்த டைம்ல பிரேக்கப் அப்படின்னா என்ன பண்ணுறது? இட்ஸ் டியூ டு யுவர் கெரியர்? நோ, I can't tell you. It's coming, all is coming in smoke. I want to answer your question. ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா ஓகே, ஸ்மோக்ல எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. ஓகே, அதனால தான். ரெண்டாவது வந்து கெரியர் டிப்ரெஷன், அதுக்கான மோட்டிவேஷன். What do you mean by career depression? இப்போ என்னால என் கோலை அச்சீவ் பண்ண முடியல அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு இந்த கோலே இருந்தது இல்லை. என்னுடைய கோல் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இப்போ ஒரு விஷயம் பண்ணுறேன் தெரியுமா? ஐ வாண்ட் டு பிகம் அ டைரக்டர். ஐ வாண்ட் டு ஐவ் ஆல்ரெடி ட்ரைட் ப்ரொடக்ஷன். ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அது அடுத்தது. இதுதான் என் கெரியர் கோல். நடிப்புன்றது விஷயம் தானாக வந்துட்டு இருந்தது, தானாக வரும். கேப்ஸ் வந்தாலும் அது வந்துட்டு போகும். as far as acting is concerned, I have no goal. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, நான் இருக்கிற வரைக்கும் நீ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. why did she say that? வெரி சென்சிட்டிவ் விஷயம்ஸ், நிறைய சென்சிட்டிவ் விஷயம். இப்போ எனக்கு இருக்கிற போல்ட்னஸ் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஸோ வாட் அப்படின்னு இருக்கும்போது அது ஏன் எனக்கு வந்ததுன்னா, ஏன்னா என்னை ஆல்ரெடி ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ மை மாம் இஸ் நாட் இன் த பிக்சர் இட் செல்ஃப். கரெக்டா? அப்போ அவங்க இருக்கும்போது நம்ம சில விஷயம் பண்ணும்போது பாதி கிரிட்டிசிசம் நல்லா படியாக வரும், பாதி தப்பாக போகும். அப்போ அவங்களுக்கு அது ஃபேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் படி. இப்போ நீயும் நானும் மீடியா, அவங்க எங்கள் அம்மா உங்கள் அம்மா மீடியா கிடையாது. தே டோன்ட் நீட் டு ஹேண்டில் தட். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் ஹர் தாட்ஸ். அதனால தான் பண்ணலை. ஓகே. இப்போ அவங்கள மிஸ் பண்ணுறீங்களா? அஃப்கோர்ஸ். இது என்ன கேள்வி? ஓகே, டெஃபினெட்லி. ஸோ ஸ்மோக் வரும்போது ஐ திங்க் ஷில் பி ரியலி ப்ரவுட். ஐ திங்க் ஸோ. ஏன்னா கடைசியில் அதே வார்த்தை சொல்லும்போது ஷி டோல்ட் மீ another thing also. பண்ணு, நீ எப்போ உனக்கு தோணுதோ பண்ணு, நான் இல்லாத பிறகு நீ பண்ணிக்கோ. ஏன்னா ஐ திங்க் இட் வில் ஹீல் யூ as a person. ஸோ நான் ஒரு பர்சனை என்னுடைய ஜேர்னி, என்னுடைய வழி, என்னுடைய பிரச்சனைகளை நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. இஃப் யூ நோட்டிஸ்ட், இந்த வாட்டி தான் நான் இன்டர்வியூன்ற பேரில் கொஞ்சம் பேச தொடங்கியிருக்கேன். அதுவும் இஃப் இட் கனெக்ட்ஸ் வித் மை ஸ்மோக் ஐ எம் டெல்லிங். அதை தவிர ஐ எம் நாட் டெல்லிங். Okay. So I am also a personality. I am also deep. So okay. So நீங்க இந்த கிளாமர் லைன் சூஸ் பண்ணதுல are your parents proud of you? which parents will be proud of you? So backlashes-லாம் நிறைய இருக்கு. Of course. Okay. இன்னொன்று பேரண்ட்ஸ்ன்றது கிடையாது. My mom was only with me that time. அப்பா was தனியா. And I don't எப்படி சொல்கிறது, ரொம்ப ரூடாக ஹார்ஷாக சொல்லணுன்னா இதுதான் உண்மை. மை டேட்ஸ் ஒப்பீனியன் didn't matter to me. எனக்கு எங்கள் அம்மா விஷயந்தான். அதான் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் ஐ டுக் ஹர் டு ஷூட்டிங் ஸ்பாட். போய் எக்ஸ்பிளைன் பண்ண, இதுதான் ஷூட்டிங், இது ஃபீலிங்ஸ், ரியல் விஷயம் கிடையாது. இது ரியலாக இருக்கிற மாதிரி நம்ம நடித்து காமிக்கிறோம். ஆனால் கட்டுன்னு சொல்லும்போது இவ்வளோ நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ டோன்ட் திங்க் ஷி வாஸ் கன்வின்ஸ்ட். ஆனால் நான் போட்ட எஃபர்ட் டு மேக் ஹர் அண்டர்ஸ்டாண்ட். அதை பார்த்துட்டு சரி விடு அப்படின்ட்டாங்க. ஓகே. அண்ட் இப்போ சோனாக்கு தமிழ் படங்கள்லேருந்து ஆஃபர்ஸ் வருதா? அக்செப்ட் பண்ணி வருது. இப்போ ஒரு வருஷமா பெருசாக எதுவும் வரல. பட் இனிஷியலாக இன்னும் ஆக்சுவலி வருது. ஓகே, தப்பாக சொல்லக்கூடாது, வருது. பட் ஸ்டில் கிளாமர் ரோல்ஸ் கம்மிங். அதனால ஐம் லுக்கிங் ஃபார் கேரக்டர் ரோல்ஸ். அது ஒரு நாளாக இருந்தால் கூட ஐம் ஓகே. ஆனால் கிளாமர் நாட் இன்ட்ரெஸ்ட். அன்லெஸ் இப்போ அந்த ரோலில் ரொம்ப முக்கியம், உண்மையான அந்த கிளாமர் ஆர்டிஸ்ட் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ரோல்னா ஓகே. இது சும்மா இதை நுழைச்சி விடுவாங்க தெரியுமா, இல்லைன்னா டபுள் மீனிங் டயலாக்ஸ், இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு 2 ஷார்ட்டுக்கு இப்படி பண்ணுவாங்க. அதான் நாட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து? அஃப்கோர்ஸ். ஓகே. அண்ட் ஹிந்தியில் ஒரு படம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஹவு ஃபார் இஸ் தட்? படம் கிடையாது, ஸோ வெப் சீரிஸ் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. நம்ம இந்த டேபிள்ல மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். டச் வுட், டச் பிளாக் கிடையாது, நடக்கட்டும். ஐம் நாட் வெரி எப்படி அது பண்ணியே ஆகணும்லாம் கிடையாது. மேனிஃபெஸ்ட் பண்ணோன்னா ஸ்மோக் எப்படியாவது வெளியே வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும், அவ்வளோதான் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே. அண்ட் வந்து தெலுங்குல ஒரு டைம் நீங்கள் ரொம்ப பீக்காக இருந்தீங்க, தமிழ் அண்ட் தெலுங்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அங்கே தான் நடந்ததா? அஃப்கோர்ஸ் நடந்தது. அது ஸ்மோக் பார்ட் 2ல் வரும். ஓகே. ஸோ ஒரு டைரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக வந்து உங்களை அவதாரமாக நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி பேக் டு பேக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரி கம்ஃபர்டபுளாக? மலையாளம். வை? பிகாஸ் தே எப்படி சொல்கிறது, ட்ரஸ்ட் மீ அண்ட் கிவ் மீ வேறு ரோல்ஸ். சரி, அங்கே கிளாமர் ஒரு 25 ஃபிலிம்ஸ் அங்கே பண்ணியிருக்கேன். 2 படம் தான் கொஞ்சம் கிளாமர் இருக்கும். அதை தவிர எல்லாமே ப்ராப்பர் கேரக்டர் ரோல்ஸ், வில்லி ரோல்ஸ், காமெடி ரோல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அங்கே.
ஸோ டெஃபினெட்லி லைக் அது மட்டும் கிடையாது, இங்கே அப்படியே இழுப்பாங்க அவ்வளோ டைம் போகும்போது அங்கெல்லாம் டப் 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 டப்புன்னு வேலை முடியும். ஸோ ஐ லைக் தட். ஓகே. ஸோ நீங்களாக தான் வாலண்டியராக இந்த படம் அக்செப்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில்? இல்லை, இனிஷியலி தே ஸ்டார்டட் ஸ்டாப்பிங் மீ ஃப்ரம் டூயிங். படம் புக்காமல் திருப்பி அட்வான்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. படம் புக்காமல் அந்த மாதிரி எக்கச்சக்கமான படம் போச்சு. அதுக்கப்புறம் போங்கடான்னு சொல்லிட்டு ஐ வென்ட் டு தி சீரியல். ஐ தாட் மை இமேஜ் வில் சேஞ்ச். சீரியல் பண்ணி அம்மா ரோல் எல்லாம் பண்ண அபி டெய்லர்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இன்னும் நீயே என்ன கூப்பிட்ட அது ஐம் நாட் பிளேமிங் யூ. அதுதான் உலகம். ஸோ அது நியூஸ் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ப்ளஸ் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் போர்டு. ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு டூ. அதுக்கப்புறம் தான் இதில் ஸ்டார்டட். ஓகே. ஸோ உங்களோட ஆக்டிங் இதுக்கெல்லாம் வருவோம். அண்ட் ஷாஜஹான் படம் வந்து நடிச்சிருந்தீங்க. ஸோ விஜய் அவர்கள் கூட நடிக்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது? விஜய் அவர்கள் அன்னைக்கும் சூப்பர் ஸ்டார், கடைசியாக விட்டு போகும்போதும் சூப்பர் ஸ்டார். ஸோ ஏன் வாயை பொழந்து பார்க்குறது தான் எங்கள் வேலை. அண்ட் ஐம் அ ஃபேன் ஜென்ரலி. ஸோ ஆப்வியஸ்லி we love to be a part of his film. I was lucky. ரெண்டாவது படமே கிடைக்கும் போது ரொம்ப லக்கி. ஓகே. அண்ட் வந்து அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, ஓ சோனா, அந்த பாட்டு யாராவது உங்களுக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க? எக்கச்சக்கமான சாங் இருக்குங்க. ஆமா, எஸ்பெஷலி இந்த சாங் ஐ லவ் யூ டான்ற அதுவும் வரும். என்ன சோனான்னு அந்த ஹிந்தி சாங்ல அதுவும் வரும். ஓகே. அதை டெடிகேட் பண்ண ஒருத்தர் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. யூ பீ இன் மை ஷூஸ். அப்போ உனக்கு தெரியும் ஏன் முடியாதுன்னு. ஈஸியா உட்காந்து கேள்வி கேட்கறது ஈஸி. இந்த இன்டர்வியூல ஏதாவது கதை கேட்டா ஸ்மோக்ல பாருங்க சொல்ல முடியாது, ஏதாவது இதை சொன்னா அப்படிலாம் சொல்ல முடியும். இப்போ நான் உனக்கு பதிலே சொல்லல, கண்டென்ட் நான் வாங்குறேன். ஓ உனக்கு கண்டென்ட்டே கிடைக்கல, உனக்கு பதிலே கிடைக்கலையா? பதில் கிடைச்சது சொல்றேன் நான். ரொம்ப தப்பா பேசுறேன் நீ. இல்ல இத்தனை கேள்வி கேட்டதுல ஒரு கேள்வி கூட உனக்கு பதில் இல்ல எல்லாமே பதில் சொல்லுங்க. நீ வந்தப்போ கூட ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னா நீங்க என்ன இப்படி பண்ணாதீங்க அப்படின்றிய தவிர உங்க சைடுல இருக்கிற பிரச்சனை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. Even now I have answered almost 15-20 questions with you. 2 questionக்கு I said you watch smoke. Okay, ஆனா நீ என்ன கடைசில சொல்ற? You're not answering any questions. அப்ப எதுக்கு இந்த இன்டர்வியூ? So bye. Thank you so much. Thank you so much.